இன்னைக்கு நாங்கள் நைட் மார்க்கெட் போக போகிறோம். பேர் எழுதியாச்சு. ஓகே, கிளம்பிட்டுருக்கோம். அப்படிங்க போயிட்டுருக்கோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. நான் உங்களுக்கு இங்கே இருக்கிற ஜிப்னி ஏறிட்டு சந்திக்கிறேன். இப்போ நாங்கள் வந்து ஜிப்னிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போகலாம் பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் ஜிப்னியில் போயிட்டுருக்கோம். இதை பாருங்க, இதுதான் பிலிப்பீன்ஸோட ஸ்நாக்ஸு. இதுதான் வந்து பிலிப்பீனோட ஸ்நாக்ஸ். இதை பாருங்க, ரொம்ப இங்கே புகை மூட்டமாக இருக்குது. இங்கே ஸ்நாக்ஸ் இதுதான். நாங்கள் வந்து ஜிப்னிலேருந்து கீழே இறங்கிட்டோம். இப்போ வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இதை பாருங்கள், இப்போ கிராஸ் பண்ண போகிறோம். ரொம்ப புகை மூட்டமாக இருக்குது. இப்படி இந்த பக்கம் கொஞ்சம் நடந்து போகலாம். அங்கே எல்லாரும் அந்த புகை இப்படி மூக்க மூடிக்கிறாங்க. இங்கே இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்டு அதுதான். இன்னைக்கு வந்து சண்டே. பட் இந்த ஊரில் வந்து சண்டே இருந்தாலுமே கூட்டம் அவ்வளோலாம் இருக்காதுங்க. நீங்களே பார்க்கலாம் பாருங்கள், அவ்வளோலாம் இல்லை. ஸோ இப்போ நாங்கள் வந்து ரீச் ஆக போகிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிட்டுருக்கோம். இப்படி லெஃப்ட் பக்கம் திரும்பினா நம்ம வந்து கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு உங்களை அங்கே சந்திக்கிறோம். இந்த ஊரில் இதுதான் வண்டி. இப்போ நாங்கள் வந்து நைட் மார்க்கெட் போகிறோம். நீங்களே இதுதான் பப்ளிக். வந்து க்யூவில் வெயிட் பண்ணணும். பிகாஸ் இங்கே வந்து செக் பண்ணுவாங்க. லைனில் வெயிட் பண்ணி தாங்க போகணும். இங்கே வந்து செக்கிங் நடக்கும். அங்கே ஃபீமேல் மெயிலுன்னு போட்டிருக்காங்க இல்லையா, கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. நம்ம வந்து லைனில் நின்றுக்கலாம். லைனில் நின்றுட்டுருக்கோம், பார்க்கலாம். இங்கெல்லாம் இப்போ நம்ம உள்ளே போக போகிறது இதுக்குள்ளே தான். இப்போ லைன் உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு பிலிப்பினோ ஃபுட்ஸ்லாம் நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன். நீங்கள் எல்லாமே பார்க்கலாம் பாருங்கள். இது எல்லாமே வந்து பிலிப்பீன்ஸோட சாக்லேட்டுங்க. இது வந்து நேஷனல் ஃப்ரூட். இங்கே இருக்கிற நேஷனல் ஃப்ரூட் டூரியான். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நாங்கள் வந்து வந்திருக்கோம். இந்த ஃபுல் ஸ்ட்ரீட் வந்து இது ஃபுட் ஸ்ட்ரீட்டு தான். இதை தாண்டி தான் வந்து உங்களுக்கு ஃபோன் கேஸு, ஃபோன் டெம்பர் கிளாஸு, அந்த மாதிரி கடைலாம் வரும். இப்போதைக்கு ஹலால் பாருங்கள். இளநீ பாருங்க எப்படி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே வந்து இளநீ எப்படி வச்சுருக்காங்க. இங்கே இளநியோட தண்ணியில் வச்சு இந்த ஃப்ரெஷ் பூக்கோன்ற ஒரு ஜூஸ் செய்வாங்க. இது எல்லாமே இந்த ஜூஸ் வெரைட்டி. இங்கே ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் இருக்குது. இது பாருங்க, இதெல்லாம் இங்கே இருக்கிற ஃபுட்டு. ஸ்ட்ராபெரிஸ் இங்கே பாருங்க. இது சில்லுன்னு வச்சுக்கிற, இது வந்து சில்லுன்னு வச்சுக்கிற மிஷினுங்க ஜூஸுக்கு. இது பாருங்க, நம்ம ஊரில் இருக்கிறது வேற, இங்கே பாருங்க டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு. நம்ம ஊரில் வந்து அந்த ஸ்கொயர் செக் ஷேப்பில் தான் பார்த்துருக்கோம். பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் போட்டு வேறு இது பண்ணுறாங்க. எஸ் சாரா. இது பாருங்க போபா. இது வந்து போபா. இந்த பிஸ்காஃப் கேக்கு இதெல்லாம் வந்து 120 pesos-ஆங்க. 10 ounce-ஓட கிளாஸ் சைஸ் வந்து இது வந்து 35 pesos 10 ounce-க்கு பாருங்க. இது பிஸ்காஃப்.
பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போபா டீ ட்ரை பண்ண போகிறாங்க. உம்ரான்ஜும் எப்படி இருக்குது ரிவ்யூ சொல்லுங்கள். நல்லா இருக்கா? அப்போது 35 pesos வருத்துங்க. அவங்க என் ஃப்ரெண்டு, அவங்க வந்து ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸு 40 pesos வாங்குறாங்க 16 ounce. இப்போ அவங்க அதை குடிச்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு ரிவ்யூ சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டேங்குலு அப்படின்னு சொல்கிறாங்க. டேங்குலுவா டாங்குலுவான்னு எனக்கு சரியா தெரியல. இங்கே பாருங்கள் டேங்குலுன்னு இருக்குது. எக்ஸ்கியூஸ் மீ ஆத்திங், ஹவு மச் திஸ் ஒன்? 50 peso வாங்க. எண்ணி 5 ஃப்ரூட்டு தான் இருக்குது. இது போய் 50 pesoன்றாங்க. இது சர்க்கரையில் போட்டு இந்த மாதிரி போட்டு தராங்க. இது தாங்க மெயின் பழக்கடை. எவ்வளோ வகை வகையாக இருக்குது பாருங்கள். மாங்காய், வாட்டர்மெலான், பைனாப்பிள், பப்பாயாலாம் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா முட்டை. அந்த முட்டையிலேயே ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க. அதுக்கு பேர் தான் வந்து பல்லோட்டுன்னு வாங்க. அது என்னன்னா கோழி குஞ்சு வந்து குட்டியாக இருக்கிற அப்போவே அதை வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துருவாங்க. அதில் வந்து கோழி குஞ்சு உயிரோடையே இருக்கிறப்போ அது வந்து வெந்துடும். அதை வந்து அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் சோயா சாஸு, வினிகர் அதெல்லாம் போட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. அந்த ஆள் சாப்பிட்றாரு பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லோரும் மசாஜ் பண்ணுறதுக்காக உட்காந்துருக்காங்க. இவங்க பாருங்கள் கூப்பிடுறாங்க வாங்கன்னு. அவங்க மசாஜ் பண்ணுவாங்க. நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸிங்காக வந்து சில பேர் பண்ணிட்டு போவாங்க. இன்றைக்கி சண்டேனால வருவாங்க. இதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸிங்காக மசாஜ்லாம் பண்ணிட்டு போவாங்க. வந்து நாங்கள் வந்து வேறு ஒரு ஏரியாவுக்கு வர போகிறோம். அந்த ஏரியா முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கொஞ்சம் தள்ளி வரப்போகிறோம் நாங்கள். இது வந்து இங்கே நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோனு டெம்பர் கிளாஸ் கடை, அந்த ஃபோனோட இது நீங்கள் பார்க்குது. கம்பல், செயின், ஜுவல்லரி ஷாப் காமிக்கிறேன், பார்க்கலாமா? இது வந்து பிலிப்பீன்ஸோட க்ளோத்ஸ் பார்க்கலாம். பாருங்க இங்க ட்ரெண்டிங் கிளிப்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நாங்க வந்திருக்கிற கடை வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கடை. இங்கே வந்து நிறைய ஃபோன் கேஸு, டேப் கேஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். ஹாய் சார், ப்ளீஸ் லேப் டெம்பர் கிளாஸ் கவர். நிறைய வாட்ச் வெரைட்டி, அந்த ஃபர்ஸ்ட் காப்பி அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம இங்கே பார்க்கலாம். இந்த பாட்டிக்கிட்ட இருந்து தான் நான் எப்போவுமே கிளிப்ஸ் எல்லாம் வாங்குறேன். இந்த வாட்டி இந்த மாதிரி போ கிளிப்பு வாங்குறேன். இது வந்து பேர் வந்து 30 pesos தாங்க. நம்ம இந்தியா கணக்குப்படி 45 rupees வரோங்க. 2 பீஸ் 45 rupees. வந்து நாங்கள் இங்கே இருக்கிற துணிக்கடை மார்க்கெட் வந்திருக்கோம் பாருங்க. நாங்கள் வந்து ஷாப்பிங் நிறைய பண்ணியிருக்கோம். இதோ பாருங்க, காமிக்கிறேன். ஏகப்பட்ட ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். வாவ், இங்கே பாருங்க காய்ஸ் எப்படி இருக்கு. இதோ பாருங்க, இது பாருங்க. ஜஸ்ட் 350 தான் இங்கே சாண்டல்ஸு. எல்லாம் பிரைடல் கலெக்ஷனுக்காக. எல்லாமே பயங்கரமாக இருக்குது பாருங்க. இங்கே நாங்கள் வந்து கொஞ்சம் கிராண்டான சப்பல்ஸ் எடுக்கலான்னு வந்திருக்கோம். நீங்களே பார்க்குறீங்க, இங்கே ரேட் பாருங்கள் 350 தான் இருக்குது. ஸோ நான் வந்து இது எடுக்கலான்னு இது எடுக்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு எல்லாரும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்துட்டு. என்னோட ஃப்ரெண்டு வந்து இங்கே வந்து ஒரு மெரூன் கலர் ஹீல்ஸ் வாங்க வந்திருக்கா. இதை பார்க்கலாம்.
போட்டு பார்க்குறாங்க. அவன் போட்டு பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப பயங்கரமாக சூப்பராக இருக்குது. அவனுக்கு நல்லா எடுப்பாக இருக்குது. என்னோட தமிழ் இவ்வளோ தாங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒர்க் பண்ணுறா பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பயங்கரமாக இருக்குது. நான் உங்களுக்கு இதோட கரன்சி வந்து வீடியோவில் நான் தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோலாம் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. இப்போ இது 350க்கு நம்ம இங்கே இருக்கிறது பார்த்தோம். இது நம்ம இந்தியா காசுப்படி 500 ரூபாய் வருங்க. அங்கேருந்து எங்கள் அக்கா பார்த்து என்னை சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னோட தமிழ் இவ்வளோ தாங்க வரும் எனக்கு. ஆக்சுவலி எனக்கு தமிழ் சரியாக வராது. சாரி, இதை கொஞ்சம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு இங்கே இருக்கிற ட்ரெண்டியான க்ராக்ஸ் காமிக்கிறேன். வந்து இதோட வந்து அந்த துணி சப்பல்ஸ்லாம் முடியுது. இதுக்ஷனு இங்கே வந்து பேக்ஸ்லாம் இருக்குது. பட் இங்கே பேக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது கைஸ். ஸோ நாங்கள் வந்து வெளியே போகலான்னு பார்த்துருக்கோம். இப்போ போகிற இடத்துல வந்து அந்த பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குதோ அந்த ஏரியா. இதை எக்ஸிட் ஆகிட்டு தான் அங்கே என்ட்ரி. இங்கே வந்து ஆக்சுவலி ஒவ்வொரு என்ட்ரிக்குமே போலீஸோட செக்கிங் இருக்குது கைஸ். நம்ம ஊர் மாதிரி இங்கே வேர்க்கடலை விற்கிறாங்க. டேர்ம்ஸ்லாம் கரெக்டான எனக்கு தெரியல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. எனக்கு ஆக்சுவலி தமிழ் சொன்ன மாதிரி அவ்வளோ வராது. நம்ம ஊரை நான் மிஸ் பண்ணுறேன். பார்க்கலாம் நீங்களே. இது நல்லா இருக்கு ஆக்சுவலி இந்த ஊர். ஹலோ ஹலோ அதே இங்கே பாருங்க பிலிப்பினோஸ். ஆக்சுவலி இங்கே வந்து சிஸ்டருக்கு ஆத்தேன்னு கூப்பிடுவாங்க. இதுதான் எக்ஸிட் ஆகிற வழி. இப்போ நாங்கள் வந்து வெளியே போக நடக்கிறோம். இப்போ நாங்கள் போக போகிறோம் பாருங்கள். இது வந்து இங்கே இருக்கிற ஒரு ஃபேமஸான கடை. பட் நாங்களாம் அங்கே பிகாஸ் அங்கே வந்து போர்க்குண்டு இந்த ஊரில் ட்ரைனேஜ் எல்லாம் அப்படியே இங்கே வெளியே போட்டு வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் டீசெண்டாக தான் மாற்றி வச்சுருக்காங்க. ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டு ஒரே நார் இது இருந்தாலும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். பட் டீசெண்டாக இருக்குது. ரிஸ்க் எடுக்கிறேன் பாருங்கள். பட் இது வந்து டீசெண்டாக வாக்கிங் ஏரியா மாதிரி ஆக்கி வச்சுட்டாங்க. பட் ரொம்ப நாருது. ஸோ நாங்கள் வெளியே இருந்து நடக்கலான்னு பிளான் போட்டிருக்கோம். முடியல கைஸ், ரொம்ப நாருது கைஸ். இப்போ வந்து நாங்கள் வந்து டின்னருக்காக பிளான் போட்டுட்ருக்கோம். டாமில் சாப்பிட்லான்னா ஆக்சுவலி இப்போ வந்து 8:40 டைம் ஆகுது. பட் வந்து ஃபுட்டோட கட் ஆஃப் வந்து 9 o'clock. போகிறதுக்கே டைம் ஆகிடும். ஸோ வந்து டின்னர் வெளியே சாப்பிட்லாமான்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. நாளைக்கு காலைல வேறு எனக்கு 8 மணிக்கு கிளாஸ் உண்டு. இன்றைக்கி சண்டே ரொம்ப நல்லா போகுது. ஆக்சுவலி எனக்கு இந்த இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களே பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஊர். சில இடம் தான் நல்லா இருக்குது. பட் ஆக்சுவலி இந்த பிளேஸ் வந்து நல்லா வந்து டைம் பாஸ் ஆகும். நான் வந்ததே ஒரு 5 பக்கம் வந்தேன். 8:40 ஆகிடுச்சு. ஆக்சுவலி இன்னும் 2 இடம் இருக்குது அங்கே பார்க்க போகல. நாங்கள் டயர்டாகிடுச்சுன்னு வந்துட்டோம். அமௌண்ட் எப்படி போகுதுன்னே தெரியல. ரொம்ப கம்மியாக இருக்கிறனால நாங்கள் நிறைய வாங்கிட்டே இருக்கோம். பாருங்கள் எவ்வளோ மூட்டை அந்த முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ரொம்ப மூச்சு வாங்குது. ஒரு உள்ளில் வந்து இங்கே செஞ்சுட்ருக்காங்க. நான் பார்த்தேன். இது எல்லாமே 100 pesos. அப்போ நம்ம இந்தியா காசுபடி 150 வரும். இதெல்லாம் வந்து 200 pesos. ரொம்ப பயங்கர அழகானதால் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே உட்காந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்க, அடுத்த இடத்துல சந்திப்போம். இப்போ மோஸ்ட்டாக சாப்பிட ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். இங்கே பயங்கரமான ஃபன்னான நாள் இருக்குது. அங்கே போய் சந்திக்கலாம். ஆக்சுவலி இப்போ வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட போயிட்டுருக்கோம். ஆட்டோவில் இருக்கோம். லைட் இல்லாதனால ஃபேஸ் வந்து ஒரு மாதிரியாக கலரில் தெரியுது. நாங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கிற ஃபிலிப்பினோ ஃபுட்டோட ஒரு சின்ன கடை தான் அது. பட் பயங்கர ஃபேமஸான கடை. அங்கே சாப்பிட வந்திருக்கோம். இங்கே வந்து இந்த ஃபிலிப்பினோ ஃபுட்டு பாஸ்டில் ரைஸ் சாப்பிட வந்திருக்கோம். அப்புறம் பேன்செட். இங்கே இருக்கிற நூடுல்ஸ்க்கு வந்து பேன்செட்டுன்னு பேர் சொல்லுவாங்க. ஸோ நான் அதை வந்து ஆர்டர் போட்டுட்டு உங்களுக்கு வீடியோவில் அது வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கடை தாங்க பாருங்கள். இதுதான் கடை. பார்க்க தான் சிறுசு, பட் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் கைஸ். நான் பேன்செட் சொன்னல, அது வந்துருச்சுங்க. இதுதான் பேன்செட் பாருங்கள். இது வந்து சில்லி ஆயில். இப்படி ஊற்றி நல்லா காரசாரமாக இப்படி சாப்பிடுவோம். இதுதாங்க இங்கே இருக்கிற பாஸ்டில் ரைஸு. இதில் இந்த சோயா சாஸு, சில்லி ஆயில், அப்புறம் லெமன் புழிஞ்சு சாப்பிடணும்.